ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ண போகிறேன் பாருங்கள். அதுக்கு தேவையானது 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 பெருசாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பூண்டு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இந்த கத்திரிக்காய்க்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், சீரகத்தூள், வெந்தயத்தூள், சால்ட்டு இதில் சேர்த்துருக்கேன் பாருங்கள். அப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த காம்போடு போடுவாங்க சில பேர், இதில் முள் நிறைய இருக்கிறதுனால நான் மேல் காம்பு அப்படியே எடுத்துடுறேன் பாருங்கள். இது நான் மேலே இருக்க காம்பு எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே சொத்தை இருக்கான்னு பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு. இது நல்லா சொத்தை இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள். எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சிலது சொத்தை இருக்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மிளகாய் தூள், சீரக பவுடர், வெந்தய பவுடர், சால்ட்டு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன். இதில் இப்போ தண்ணி கொஞ்சம் விட்டு இந்த அளவுக்கு கெட்டி பதத்தில் வச்சு நம்ம அந்த கத்திரிக்காயில் வச்சு அப்படியே நம்ம வைக்க போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி கத்திரிக்காயில் நம்ம வச்சு உள்ளே வச்சோன்னாக்கா இதில் உப்பு காரம்லாம் ஏறும். அப்போ நம்ம சாப்பிடும்போது கத்திரிக்காய் எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். எல்லாத்தையும் இந்த மாதிரி மசாலா வச்சாச்சு. இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் 5 நிமிஷம் ஊறட்டும் பாருங்கள். அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு, எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், வெங்காயத்தை சேர்த்தாச்சு. பாருங்கள், கருவேப்பிலை, பூண்டு, பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் வதங்குற வரைக்கும். தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு தக்காளி கத்திரிக்காய் வதங்குற வரைக்கும் மூடி வைக்கணும். தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது நம்ம கலரி விட்டாச்சு. நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போது நம்ம இந்த புளி கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம இது வேக விடலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் நல்லா வெந்து நல்லா ஊறிட்டுருக்கு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.